தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னோடு இருப்பாரானால் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய உறவினர்களும் உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய சமாதானமும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையும் என்று பார்க்கிறோம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே அவன் விருத்தி அடைந்தான். ஆனால் சவுலை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அவன் வர வர பலவீனப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மீது தங்கியிருப்பாரானால், கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்குமானால் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு அளவில்லாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீ தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவனோடு கூட நீ ஒப்புரவாகி தேவனோடு கூட நடக்கிற மனுஷியாய் இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தையின்படி நீ நடந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.